Praise the Lord. Hallelujah. We welcome you all once again in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாக ஒரு முறை உங்களை வரவேற்கிறோம். நாம் செய்திக்கு நேரை கடந்து செல்வோம். வாசிப்போம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் முடிய. 1 Peter chapter number 5 verses from 5 through 7. Likewise, you younger people, submit yourselves to your elders. Yes, all of you be submissive to one another, and be clothed with humility. For God resists the proud, but gives grace to the humble. Therefore, humble yourselves under the mighty hand of God, that He may exalt you in due time, casting all your care upon Him, for He cares for you. தமிழில் வாசிக்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஜெபிப்போம். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, உம்முடைய கரங்களிலே அடியணை ஒப்பு கொடுக்கிறோம். வாசித்த வேத வாக்கியங்களை நீர் ஆசீர்வதித்து தாரும். தேவ ஆவியானவர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம். சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எங்களோடு பேசும். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் என்ன பண்றோம்னா, humble yourself, God will exalt you in due time என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சரியான நேரம், கர்த்தர் வைத்திருக்கிற நேரத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் இல்லைங்களா? வெயிட் பண்ணுற காலம் என்பது ஏதோ வேஸ்டான காலம் கிடையாது. வெயிட்டிங் டைம் இஸ் நாட் எ வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம வாழ்க்கையிலே காத்திருக்கிறது ஏதோ வாழ்க்கை எனக்கு வேஸ்ட்டாக போச்சு அப்படி யாரும் நினைக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், அல்லது வேலையை இழந்திருக்கலாம், சொந்த பந்தத்தை இழந்திருக்கலாம், சிநேகிதர்களை இழந்திருக்கலாம். நிறைய பேர் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் பிரச்சனையாக இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அவர்களையெல்லாம் நீங்கள் தாமதமாக புரிஞ்சு கொண்டீங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சிலரை வைக்கிறார், சிலரை எரிந்து போடுகிறார். எதற்காக தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்தபடிக்கு உயர்வதற்காக. இந்த வேலையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கு தான் காத்திருப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். வெயிட்டிங் பீரியட், வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைமில் தான் நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையை குறித்து யோசிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் வருகிற தடுமாற்றங்களை நாம் யோசிக்க முடியும். அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்த 50 வருஷம் என்ன பண்ணலாம், 100 வருஷம் என்ன பண்ணலான்னு நம்ம முடிவெடுக்க முடியும். ஏதோ 20 வருஷம் 23 வருஷம் நான் ஊழியம் பண்ணேன், ஆனால் என் வருமானம் 0வாக இருக்குது அப்படின்னு நான் கவலைப்பட்டு அப்படியே இருந்துட்டேன்னா இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நான் பேச முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் இயேசுநாதர், இயேசு அப்பா எப்பவுமே உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. என் மகன் என்னை நம்பி என் பேருக்காக ஊழியம் பண்ணான், நான் விட்டுருவேனா? விடமாட்டேன், நான் தூக்கி வைப்பேன்.
குப்பையில் இல்லை, கோபுரத்தில் வைப்பேன், சிங்காசனத்தில் வைப்பேன். நீ கவலைப்படாத நிக்கோதேமுவே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அடுத்தது நீ என்னென்ன பண்ணணும், உனக்கு எவ்வளோ ஆயுசு நாட்களை கொடுப்பேன், எல்லாமே ஆண்டவர் சொல்லுவார். இந்த காரியத்தை நீ முடிக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? உசுரை எடுக்கவே மாட்டார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டமும் நோக்கமும் முடிந்து தீரும் மட்டும் உன்னுடைய ஆவி உன் உடம்பை விட்டு போகாது. இப்போ நம்ம கழுகு குஞ்சை பார்க்குறோம். அது என்ன பண்ணுது? அது கூட்டில் நல்லா படுத்து உறங்குது. அந்த தாய் கழுகு ஆகாரத்தை எடுத்துகிட்டு வந்து அது வாயில் ஊட்டுது. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, உன்னை வளரு, உன்னை வளரு, உன்னை வளரு, படுத்துட்டே அதுக்கு உணவு ஊட்டிகிட்டே இருக்குது. கூட்டில் இருக்கிற இந்த கழுகு கொஞ்சம், அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, நல்லா சாப்பிடுது, நல்லா புஷ்டி ஆகுது. அப்படியே உடம்புக்கு வேண்டிய அந்த நரிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்குது. அந்த இந்த கழுகு குஞ்சு வளர 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 அதற்கு வேண்டிய ஆகாரமும் கிடைச்சு கொண்டே இருக்குது. ஒரு நாள் வருது, கழுகு குஞ்சு ரொம்ப பலம் அடையுது, பலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, பலம் அடையுது. அதுக்கு சட்டைகள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. ஓ, சட்டைகள் அப்படியே இன்னும் வளர ஆரம்பிக்குது. அது பறக்கிற காலம் வருது. எங்க பறக்கிறது? காத்துல நீ பறக்கணும், கூட்டுல பறக்க கூடாது, நீ காத்துல பறக்கணும். கழுகு குஞ்சு காத்துல பறக்கிற காலம் வரும்போது அந்த தாய் கழுகு என்ன பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? அந்த கூட்டை கலைச்சி விட்டுரும். நீ வளர்ந்த வரைக்கும் போதும், நீ ஓடிப்போ. அப்படியே கழுகு எங்கே கூட்டை கட்டும்? உயரமான ஸ்தலங்களில் தன்னுடைய கூட்டை அமைக்கும். இந்த கழுகு என்ன பண்ணுமா? கழுகு குஞ்ச கூட்டை விட்டு தள்ளி விட்டுட்டு அது ரெக்க அடிக்க அப்போதான் கற்றுக்கும். கீழே வரும், உள்ற மாதிரி வரும், பிடிக்காது, இன்னும் உள்ற மாதிரி வரும், பிடிக்காது, இன்னும் உள்ற மாதிரி வரும். அப்போ தாங்கி திரும்பவும் உயரத்தில் தூக்கி கொண்டே போகும். அது தப்புன்னு விட்டுரும். திரும்ப கீழே அந்த கழுகு வந்துட்டே இருக்கும். திரும்பவும் படப்படன்னு பறக்க, அப்படி கழுகு பறக்க ஆரம்பிக்கும். தன்னுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாய் கழுகு தன் குஞ்சை கலைத்து விடும், கூட்டையே கலைத்து. நீ உலகத்தில் பறக்கணும், காற்றுல பறக்கணும், அதுதான் கழுகா பிறந்த உன்னுடைய திட்டம். நீ கூட்டிலே அடைஞ்சி கிடப்பதல்ல. கர்த்தரும் அப்படிதான். என் மகன் உள்றான் அப்படியே விட்டுற மாட்டாரு. சோதனை வருதா, வேதனை வருதா, ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இவன் ஏன் புள்ள, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் புள்ளன்னு இயேசு அப்பா வைராக்கியம் பாராட்டுவார். எப்பயுமே வைராக்கியம் பாராட்டுவார். அவர் தான் ஏசப்பா. பெத்த உன் புள்ள அப்பத்தை கேட்டா நீ வேற ஏதாவது மாற்றி கொடுப்பியா? கொடுக்க மாட்டல்ல. நான் படைச்ச நான் என் பிள்ளைய விட்டுருவேனா? விடவே மாட்டேன். என் பிள்ளைய நான் வாழ வைப்பேன்னு சொல்ல மாட்டேன். என் பிள்ளை என் சுதந்திரம். நான் எங்கே நிறுத்தணுமோ நான் அங்கே நிறுத்துவேன், நிறுத்தியே தீர்வேன். அதுக்கு ஆண்டவர் ஒரு சில காலங்களை, நேரத்தை என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. எதுக்காக அனுமதிக்க? பொறுமையாரு தட்டி கொடுக்குறாரு. கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகளே, பொறுமையாரு, நான் பார்த்துக்கிறேன். வசனம் என்ன 6 சொல்லுதுன்னா, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. அந்த மைட்டி ஹேண்ட், கர்த்தருடைய கரம் அப்படியே கண்மலையை போல, மலையை போல பலத்தை, மலையின் மேல் மோதுகிறவன் என்ன பண்ணுவான்? சிதறி போவான். அப்போது கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அடங்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எதிராக வருகிற துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்? நொறுங்கி போயிடுவான். இந்த காத்திருக்கிற அந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சியையும் வளர்ச்சியையும்
உண்டாக்குவதற்கு கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு சில மனிதர்களை கர்த்தர் அனுமதிப்பார். தேவனுடைய பிள்ளையே, நான் தேவனை வழிபடுகிறேன், தேவனை தான் வணங்குறேன், அவரை நான் குலதெய்வமாக வச்சிருக்கிறேன், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இத்தனை வருஷம் இப்படி பாடுகள், உபத்திரவங்கள், எல்லாத்துலேயும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை, ஏன்ப்பா? நீ இன்னும் வளரணும். அப்போது அதுக்கப்புறம் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இப்போ ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறார். வயிற்றில் சுமக்கும் போது அவங்கள என்ன சொன்னா, பிள்ளை தாய்ச்சிப்பா அப்படின்வாங்க, பிள்ளை தாய்ச்சி. அப்போது அந்த குழந்தை ஒரு குறை பிரசவத்தில் பிறந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை நல்லா இருக்குமா? எதிர்காலம் நல்லா இருக்குமா? நல்லா படிக்குமா? நல்லா வேலை செய்ய முடியுமா? நல்லா கல்யாணம் காட்சி பார்க்க முடியுமா? பெற்றவங்க கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியது தான் சாகுற வரைக்கும். ஆகவே தான் ஒரு குழந்தைக்கு கூட ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். நீ தாயின் வயிற்றிலே இரு, எத்தனை மாதம்? 9 மாதம் இரு. அதுக்கு வேண்டியதெல்லாம் தாயானவ சாப்பிடுவா. தாயானவ சாப்பிட குழந்தை என்ன பண்ணுவோம், அந்த நியூட்ரிஷன் எல்லாம் சாப்பிட்டு வயிற்றுல குழந்தை வளரும். அந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. வெயிட்டிங் டைம் இஸ் தேர். மதர்ஸ் ஹூம் இருக்கு. அது போல் ஒரு கோழி குஞ்சை பாருங்களேன். ஒரு கோழி குஞ்சு என்ன பண்ணுது? அடைக்காக்குது. 21 நாள் அடைக்காக்குது. அந்த முட்டை முன்னாடி உடஞ்சாலும் அது ஆம்லேட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நாள் கடந்து போனாலும் அது கெட்டு போயிடும். கரெக்டாக அந்த எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் அடைகாத்து அதிலே உடஞ்சி வெளியில் வரும்போது தான் அது கோழி குஞ்சியாய் வருகிறது. அது உலகத்திலே என்ன பண்ணுது? உலகத்திலே ஒரு உயிருள்ள ஒரு ஜீவராசியாய் அது உலாவ முடிகிறது. இந்த எல்லா காரியத்தையும் நாம் பார்க்கும்போது இயேசு அப்பாவிடமிருந்து நாம் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கிறோம். என்ன கற்றுக்கிறோம்? தேவனுடைய ஜனங்களே, கவனமாக செவி கொடுத்து நீங்கள் கேளுங்க. ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் நியமித்து இருக்கிறார். பிறக்க ஒரு நேரம் உண்டு, சாவ ஒரு நேரம் உண்டு. அதை போல தான் நாற்று நட ஒரு நேரம் உண்டு, அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு நேரம் உண்டு. இப்படி தான் கர்த்தர் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதனால தான் எல்லா காலங்களையும் ஆண்டவர் வகுத்திருக்கார். வெயில் காலம், நிழல் காலம், மழை காலம், பனிக்காலம், அறுவடை காலம், விதைக்கிற காலம். கர்த்தர் சர்வ ஞானி. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? காத்திருங்கள், என்னுடைய நேரம் வர வரைக்கும் காத்திருப்பா, நீ கவலைப்படாத. ஆனால் ஒன்று செய்யணும், ஜபத்தில் நீ காத்திருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்குப்பா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு, அல்லது எனக்கு ஊழியம் சரியாக நடக்கலை, எல்லாத்துக்கும் என் பிள்ளை சரியான காலேஜில் இன்னும் சீட்டு கிடைக்கல, காரியம் என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்திலே ஜபத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்போ என்னத்தை நீங்கள் சாப்பிடணும்? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சாப்பிட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு இதை செய்வார், இதை செய்வார், இதை செய்வார் என்று நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கணும். அதோட பரிசுத்த ஆவினால் நீங்கள் நிரம்பி ஜெபிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஜப வாழ்க்கை முடிவடையக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்து நீங்கள் ஜபத்திலே ஜெபித்து ஜபத்தை முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா,
தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வசனம் 5 சொல்லும்போது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மனதிலே நாம் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த தாழ்மை குணம் இருந்தால் தான் நாம் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், சேவை செய்ய முடியும். சேவை மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். ஒரு மனுஷன் தாழ்மை இல்லைன்னா அவன் யாருக்கும் சேவை பண்ண மாட்டான். நானே ராஜா நானே மந்திரி மாதிரி சுற்றிட்டு இருப்பான். தாழ்மை என்பது தேவனுடைய குணமாக இருக்கிறது. மற்றவர்களை நாம் மதிப்பதும், எல்லாமே கர்த்தர் செய்த காரியங்களை நாம் நினச்சி பார்க்குறதும் தாழ்மையுள்ள மனுஷங்களுக்கு தான் வரும். தாழ்மை இல்லாத மனுஷங்க கர்த்தர் கொடுக்கிற நன்மையான ஈவுகளை எண்ணி பார்க்க மாட்டார்கள். மற்றவர்கள் மீது கரிசனை காட்டவும் மாட்டார்கள். தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் தேவை அறிந்து உதவ வேண்டும். இங்க வேதாகமத்தில் நல்ல சமாரியனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நல்ல சமாரியன். வேதத்திலே நல்ல சமாரியன் ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே அதற்கு முன்பதாக நான் இவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் 10ஆம் அதிகாரத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல், லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் நல்ல சமாரியனை குறித்து இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் ஆகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்?
உனக்கு எப்படி தோன்றுகின்றது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு சமாரியனை குறித்து பேசுகிறார். சமாரியனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மனதிலே தாழ்மையை அணிந்து கொண்டிருந்தான். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, செவி கொடுத்து கேளுங்கள். அந்த சமாரியன் என்ன பண்ணா? குற்றுரையாக கிடந்த ஒரு மனுஷன், கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த மனுஷனை கண்டு அவன் என்ன பண்ணுறான்? அப்படியே ஓடி போடல, கிட்ட வரான், மனதுருகிறான். கம்பேஷன், அவர் மேலே கம்பேஷன், மனதுருகிறாரு, கிட்ட வராரு. அவங்க காயங்க எண்ணெய் திராட்சை ரசம்லாம் வார்த்து காயங்களை கட்டி அந்த ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுறாரு. என்ன ஒரு அருமையான ஒரு மனிதன் சமாரியன். அந்த சமாரியனை போல நாமும் இருதயத்திலே தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இயேசு சொல்லுகிறார். நாம் இயேசுவை பின்பற்ற நாம் என்ன பண்ணணும்? வெளியில் நம்ம வேஷம் காட்டக்கூடாது. இருதயம் எப்படிப்பட்டு இருக்கிறது? கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். நீங்கள் எல்லாருக்கும் மேலே நான் மேன்மை அடையணும், முதலாக இருக்கணும்னா நீங்கள் தாழ்மையை அணிஞ்சு நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும். அதுக்காக நான் தாழ்மையை அணிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு உலக மனுஷரோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. மனசாட்சியின் பிரகாரமாக வாழணும். கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்த இந்த வேத வசனத்தை கை கொண்டு அவற்றிற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். தேவ பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை மரியாதை கொடுத்து நீங்கள் பேச வேண்டும். அநேக விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை ஏனதானு பேசும்போது எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அந்த வெளிப்பாடு தெரியாது. ஆவி ஆத்ம சரீரம் நமக்கு எப்படி இருக்கிறதோ அதே போலதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய குணாதிசயங்கள் வேறுபட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? மனித குலமாகிய நமக்காக நம்முடைய ஆத்மாவை மீட்கிற மீட்பு பலியாக தம்மையே கொடுத்து இந்த உலகத்திலே வந்தார். யோவான்ல நம்ம பார்க்குறோம். யோவான் 13 அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 முதல். யோவான் 13:1 முதல். Gospel of John chapter 13 verses from 1 through some verses. We are going to read right now. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இங்க இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, தம்முடையவர்கள் என்று தம்முடைய சீஷர்களை சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவை பின்பற்றுகிற நீ இயேசுவினுடைய சீஷன். உங்களை என்னுடைய பிள்ளை, என்னுடைய சீஷன், என் சிஷ்யன் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவர் என்ன பண்றாரு? எப்பவுமே அன்பு உங்க மேல வச்சிருக்கிறாரு. விசுவாசிகளே, எப்பொழுதும் உங்க மீது இயேசு அன்பு வச்சிருக்கிறார். நீங்க இயேசுவை பின்பற்றுகிறபடியினாலே இயேசுவினுடைய சீஷர்கள் நீங்கள். யூ ஆர் saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்கள் நீங்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து
பூலோகத்தில் வாழ்ந்த அந்த நாட்களிலேயே எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல தான் இப்பொழுதும் அன்பு வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த அன்பை நீங்கள் இயேசுவோடு கூட நேரம் செலவழிக்கும் போது தான் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவின் சீஷரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவை அறிந்து கொண்டு அவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது இயேசுவை குறித்து, இயேசுவின் அன்பை குறித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்கள்